ஹாய் கைஸ், ஆக்சுவலாக வந்து நாங்கள் இன்றைக்கி நல்லா காற்றடிக்குது, கேட்குன்னு நம்புகிறேன். இதை சொல்லு. ஹாய் கைஸ், உயிரோட தான் இருக்கோம். 1 minute செக், சவுண்ட் செக். கைஸ் சவுண்ட் செக்கில் பாஸ் ஆகிட்டான். நாங்கள் இன்றைக்கி இங்கே போனோம், வெட்டிங் பிரியாணி போனோம். ஸோ அதை பற்றி தான் பொதுவாக பேசலான்னு வந்தோம். அது ஒரு ரிவ்யூவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெட்டிங் பிரியாணினாலே நீ சாப்பிட்ருக்க? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம். கரெக்ட், நானும் சாப்பிட்டதே இல்லை. இன்னொன்று சென்னையில் அது கொஞ்சம் ஃபேமஸ், அதான் நான் ரிவ்யூ. ஆமாம். பிரியாணியில் நிறைய ஃபேமஸ். நாங்கள் கேஜிஎஃப் பிரியாணின்னு ஒன்று அதுக்கு தான் போனோம். கடை பூட்டி இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வெட்டிங்க்கு வந்தோம். என்ன எனக்கு வந்து கேஜிஎஃப் வந்து கொஞ்சம் கம்மி போல் ப்ரைஸில், வெட்டிங் பிரியாணி வந்து கொஞ்சம் அதிகம். சரி, அதுக்கே முன்னாடி ஸ்டார் படம் பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி சின்னதாக ரஃபிபா எப்படி இருந்து படம் ஓவரால் நல்லா தான் கைஸ் இருக்குது. சில பேர் ஆனால் கொஞ்சம் லேகாக இருக்குது, கொஞ்சம் சினி ஃபீல்டுனா அது வேறு மாதிரி கொண்டு போகணும் அது எதுன்னு சொல்லுவீங்க, எனக்கு புரியுது நல்லாவே. ஆனால் ஒரு படமாக ஓவராலாக எப்படி எடுக்கணுமோ ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக இப்படி சூப்பராக எடுத்துருக்காங்க. கவினோட ஆக்டிங் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபியூச்சர் அப்கமிங் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே ஸ்டார் மூவி மாதிரி இந்த ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே நல்லா நடிச்சிருக்கான். போதும். ஆமாம், எனக்கும் அவ்வளோதான் சொல்ல இருக்குது. நல்ல படம். எனக்கு பர்சனலாக லைட்டாக ஸ்லோ மாதிரி இருந்துச்சு. பட் ஓவரால் நல்ல படம் தான், வேறு எதுவும் சொல்லலை. அடுத்த நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ கைஸ், அந்த பிரியாணி பற்றி சொல்லணும்னா மைனஸ் பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன மைனஸ் பாயிண்ட்னா, எனக்கு தோணுன வரைக்கும் அந்த சர்வீஸ் ஒரு 2-3 பேர் இருந்தால் பக்கா. ஏன்னா வெட்டிங் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஃபேமஸ்னால ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ 2-3 சர்வீஸ் ஆளுங்க இருந்தால் பக்காவாக மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் அங்கே இருந்தது ஒரே ஒருத்தர். ஸோ வந்து எங்களை சர்வீஸ் பண்ணவே அவருக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன வேணும்னு ஆர்டர் எடுக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு அவர் வர்றதுக்கு. எனக்கு தோணுன ஒன் ஆஃப் த மைனஸ் பாயிண்ட் இது. ரிஃப்யூ உனக்கு? மைனஸ் பாயிண்ட்டு அது சர்வீஸ் தான். ஏன்னா கொஞ்சம் நிறைய ஆளுங்களை வச்சா நல்லாயிருக்கும். பாவம் அவர் ஒருத்தர் அவ்வளோ பேர் மேனேஜ் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டு இருந்தார். பரவாயில்ல, எங்கேயும் நல்லா வந்து மேனேஜ் பண்ணார். நான் எதுவும் குறையெல்லாம் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி ஃபுட்டும் ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ்ட் கம்மி, அவ்வளோதான். பிரியாணி நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் ஏன்னா நாங்கள்லாம் காரம் ரொம்ப விரும்புவோம். அது இலையில என்னெல்லாம் இருந்துச்சு, என்னெல்லாம் தந்தா? முட்டை, பிரெட் அல்வா, தயிர் பச்சடி, அப்புறம் பிரிஞ்சால் சட்னி, அது எல்லாமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஐஸ்கிரீம் நான் வீடியோவில் காட்டுறேன். மற்றபடி இன்டீரியர் எல்லாம் செம்ம. ஒன்றே தான், சர்வீஸ் மட்டும்தான் கொஞ்சம். மற்றபடி சாப்பாடு வந்து சண்டே வந்து அன்லிமிட்டடாக. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன வாங்கினீங்கனாலும் அதுக்கு காசு ஆகாது. ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சிக்கன் அந்த ஃப்ரை சாப்பிட தோணுச்சுனாலோ, இல்லை ரைஸ் எடுத்தீங்களாலோ, இல்லை பிரெட் அல்வா, இதுக்கெல்லாம் 3 வாட்டி சாப்பிட்டா, நான் 2 வாட்டி சாப்பிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பிரெட் அல்வா மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீம் லவர்ஸ். ஸோ சண்டே போனீங்கன்னா அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம். மிச்சம் நாள் வந்து அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் ஆகும். ஏன்னா ஒரு நாங்கள் சாப்பிட்ட சிக்கன் பிரியாணியே கிட்டத்தட்ட 500 கிட்ட வருது ஒன்று. ஸோ அன்லிமிட்டடாக சாப்பிட்றதா இருந்தால் அது கரெக்டாக ஒர்த்தாக போய் நிற்கும். இல்லைன்னா கொஞ்சம் அதிகம்தான். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் அதிகம்தான். ஸோ இவ்வளோதான். அந்த சண்டே போங்க கைஸ், நல்லா ஃபேமிலியாக போங்க, இல்லை லவர்ஸோட போங்க, எப்படியோ போங்க. ஆமாம், சண்டே போனால் உங்களுக்கு ஒர்த்து, இல்லைன்னா அவ்வளோ ஒர்த்துன்னெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஓகே, குவாலிட்டி எல்லாம் ஓகே. ஃப்ரைஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சூடாக இருந்தது. சிக்கன் ஃப்ரையும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் ஆனால் சிக்கன் ஃப்ரை இல்லை, அந்த ரைஸ் கூட இருக்கும்ல, ரைஸ் கூட இருந்த சிக்கன் சூப்பராக, செம்ம சாஃப்ட், செம்ம ஃப்ரெஷ், நல்லா சூடாக இருந்தது. இது என்னது, பிரெட் அல்வா, அதுவும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தாங்க போல். ஏன்னா தொடும்போதே கொஞ்சம் சூடு இருந்தது அதில். ஆனால் வந்து சிக்கன் ஃப்ரை வந்து அவ்வளோ இல்லை, சும்மா டச். சிக்கன் ஃப்ரை வந்து நார்மலாக அந்த மசாலா மட்டும் மேலே போட்டு அப்படியே ஒருத்தா அப்படி இருக்கும், சும்மா டச்சப்பு, பொக்கடா மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் நாங்கள் எதுவுமே 2வது வாட்டி வாங்கல. எங்களுக்கு அதுவே ஃபர்ஸ்ட் டைமே ஓகே ஆயிடுச்சு. பிரெட் அல்வாவும் ஐஸ்கிரீம் மட்டும் 2வது வாட்டி வாங்கணும். அது யாருனாலும் வாங்கிடுவாங்க, அது அவ்வளோ ஒர்த்தது. அதே மட்டன் பிரியாணியும் இருக்கு. ஸோ சண்டே அப்படி போகிறதா இருந்தால் மட்டன் பிரியாணி நல்லா சாப்பிடுங்க. ஆமாம், கொஞ்சம் பைசாவும் எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான். கொஞ்சம் உங்கள் எவ்வளோ பேர் வரீங்களோ அதுக்கு ஏற்ற பைசா எடுத்துகிட்டு போனீங்கன்னா சொன்னேன். 500 கிட்ட வருது. மட்டன்னா இன்னும் அதிகமாகும். சண்டே போனால் அன்லிமிட்டட், நோ ப்ரைஸ். ஓகே, ஜாலியாக இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வருது. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ரெஃபி பாய், நிறைய பேர் பண்ணாமல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்காக தானே போடுவோம் வீடியோ. இன்னும் நிறைய அழகான vlogs வருது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அந்த பெல் பட்டனையும் அடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆமாம். டில் தென் ஹரி
நான் உன் பேர் ஐயோ, மாற்றி ரஃபி. ஹரி ட்ரெஸ்ஸிங் மோடு